சிதம்பரம் நடராஜ பெருமான் திருக்கோயிலுடைய 4 கோபுர வாயில்களும் இறைவனை சென்றடையக்கூடிய 4 மார்க்கங்களை குறிக்குது. தாச மார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம். இப்ப நம்ம உள்ள சுவாமிய தரிசனம் பண்ணணும்னா இந்த 4 கோபுரங்கள்ல ஒரு கோபுரம் வழியா தானே சுவாமிய தரிசனம் பண்ணுவோம். அதே மாதிரி சிவபெருமான சென்றடைய இந்த 4 மார்க்கங்கள்ல ஒரு மார்க்கத்தை நம்ம கடைபிடித்து இறைவன் அடையலாம். மேற்கு கோபுர வாயில் இது அப்பர் பெருமான் உள்ள நடராஜ பெருமான தரிசனம் பண்ண வழி. இது தாச மார்க்கத்தை குறிக்குது. தாச மார்க்கத்துல இறைவன தலைவனாகவும் தன்னை ஒரு தொண்டன் அடிமையாகவும் கருதி கோயில் திருப்பணி உழவார பணி செய்து உடலால உழைத்து இறைவனுக்கு சேவை செய்யறதுதான் இந்த தாச மார்க்கம். தெற்கு கோபுர வாயில் இது ஞான சம்பந்த பிள்ளையார் இறைவனை தரிசனம் பண்ண வழி. இது சற்புத்திர மார்க்கத்தை குறிக்குது. இறைவனை தன்னுடைய பெற்றோரா பாவித்து தன்னை குழந்தையாகவும் சிவபெருமான ஒரு தாய் இல்ல தந்தை ஸ்தானத்துல வைத்து பார்க்கறது தான் இந்த சற்புத்திர மார்க்கம். சுந்தரமூர்த்தி நாயனார தம்பிரான் தோழன்னு சொல்றது உண்டு. இவர் வந்த வழி இந்த வடக்கு கோபுரம். இது சக மார்க்கத்தை குறிக்குது. இறைவனை தன்னுடைய நண்பனா பாவித்து பக்தி புரியறது தான் இந்த சக மார்க்கம். கிழக்கு கோபுர வாயில் இது மணிவாசக பெருமான் நடராஜமூர்த்திய தரிசனம் பண்ண வழி. இது சன்மார்க்கத்தை குறிக்குது. தன்னை சீடனாகவும் இறைவனை குருவாகவும் பாவித்து முழு சமர்ப்பணம் செய்து இறைவனை அடையக்கூடிய வழிதான் இந்த சன்மார்க்கம். அடுத்த முறை சிதம்பரம் சுவாமியை தரிசனம் பண்ணும்போது எந்த கோபுரம் வழியா நீங்க உள்ள வரீங்க, அது எந்த மார்க்கத்தை குறிக்குதுன்னு உணர்ந்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம்.